எல்லோருக்கும் வணக்கம். தலைக்கூத்தலுக்கு அப்புறமா ஜேபி சார் கூட நான் இரண்டாவது படம். ரொம்ப மியூசிக் லவர் அவர். அது வந்து வெரி வெரி ஹாப்பி. அது மாதிரி கிடச்சி எனக்கு வந்து பெரிய கிஃப்ட்டு. ஜென்ரலாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஃபீமேல் சாங்ன்றது அழிஞ்சு போயிட்டு வருது. அது எதாக இருந்தாலும் மேல் டாமினேட்டிங் சாங்காக இருக்குது, ஹீரோ சாங்காக இருக்குது. அந்த காலத்தில் வந்து ஒரு துவக்க பாடல்னால் பெண் பாடல் நிறைய வரும். ஒரு படத்தோட துவக்க பாடல், இந்த படத்தோட துவக்க பாடல் பெண் பாடல் தான். படத்தில் இன்னொரு கெட்ட தீயான்ற பாட்டும் வந்து ஒரு பெண் பாடல் தான். படத்தில் மேல் சாங் இல்லாத ஃபீமேல் சாங் நிறையா இந்த இல்லாத காலகட்டத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு படத்தில் தமிழ் பாடல் இந்த படத்தில் வந்து ரெண்டுமே ஃபீமேல் சாங் அமைஞ்சது என்னோடய லக்கு. இந்த தீயான்ற பாட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அருமையான மெலடி. அந்த மெலடி மாதிரி இந்த மாதிரி ஒரு மெலடி வந்து அக்செப்டன்ஸ்ன்றது அந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடைக்கிறது என்னோட கிஃப்ட். மறுபடியும் அதையும் சொல்லிக்கிறேன். தீயான்றது எப்படின்னா ஒரு அந்த காலத்து ஸ்நேகிதினே இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பாட்டு. ரகசிய ஸ்நேகிதி, இது ரகசிய ஸ்நேகிதி, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சாங்கு. அதுக்கான அக்செப்டன்ஸ் கொடுத்து இன்னொரு பாட்டு ஒன்று பெப்பியாக இருக்கட்டும், அதுவும் நல்ல மெலடி இருக்கணும் அப்படின்னு மியூசிக் என் கூட என்டையர் மியூசிக் ட்ராவல் டுவர்ட்ஸ் த ரீரெக்கார்டிங் சாங்காக இருக்கட்டும், லிரிக்கலாக இருக்கட்டும், எந்த ஆஸ்பெக்ட்லையும் இன்வால்வ்டாக இருக்கிற ஜேபி, அந்த என்டையர் டீம், அவங்களோட காம்ப்ளிமெண்டிங் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நல்லபடியாக படம் வரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Each and everyone for coming for this event. So I'm basically from Kerala, so please allow me to speak in English. So we did Great Indian Kitchen, and we were thinking, okay, let's do another great film. And Gio Baby said, so he knows JP and he has a great Tamil script in his hand, and then we thought, okay, why should we do a great Tamil film? And then we connected with JP and ourselves, Mankind Cinemas and Symmetry Cinemas. We started producing this film, and then we had Nitya joined us with Nith Films, and Anand also joined us as a co-producer. Then on from my production side, Nobin did a great job in executing the film, along with Rajendran, and all the JP did a very great job with all his team, and all the artists, Rohini Madam, Vinith Sir, Lijo Mol, Kalesh, Anusha, everyone did a great job. All the technicians, all the artists, all the people who supported in this film, all the supporting like studios, labs, everyone supported us. We had a great time in Goa in IFFI, so we got a great appreciation in that event, and we had a great time there. And then we were planning to release the film in theaters, so we waited some time to get a good distributor, but the wait was for all good. We got Dhananjayan sir as our distributor. So now we are sure that we are in safe hands, and we hope that it's going to be a hit in theaters as well. So I once again thank the whole media, the press, all our technicians, all artists, all the other dignitaries, Manikandan sir, all the other important directors from Tamil industry. I thank you everyone. Thank you. தேங்க்யூ பிரதர். எல்லோருக்கும் வணக்கம். மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட கெஸ்ட், எங்களோட இன்விடேஷனுக்கு வெல்கம் பண்ணி நீங்கள் எல்லோரும் இந்த டைமுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மணிகண்டன் சார், ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ஃபேன் உங்களோட. நாட் ஜஸ்ட் யுவர் ஆக்டிங், யுவர் மிமிக்ரி ஆஸ் வெல். உங்களோட இன்ஃபேக்ட் படங்கள் பார்க்குறதோட சேர்த்து இப்போது இவர் சொன்ன மாதிரியே உங்களோட இன்டர்வியூஸும் நான் விடாமல் பார்ப்பேன். ஸோ வீட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா அவரோட ஒரே இன்டர்வியூ இல்லை ஒரு இன்டர்வியூ இல்லை, எல்லா சேனல்லையும் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு பெரிய ஃபேன்னு சொல்கிறத விட நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு, நம்மளை மாதிரின்னு நான் சொல்லிக்கிறேன், நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மணிகண்டன் சார். ஏன்னா நானும் ஒரு 2012 இங்கே இருக்கேன். கேரளாலேருந்து வந்து ஃபஸ்ட்டு நான் இங்கே வரும்போதே வந்துட்டு ஒரு மலையாளம் கலந்த தமிழில் தான் பேசுவேன்.
அப்போ வந்து குத்துப்பற்றை முத்துசாமி சார்ட்டு தான் ஃபர்ஸ்ட் போனேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி நீ தமிழில் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா முதல்ல தமிழை கரெக்டாக பேசு, முடிஞ்ச படிக்க கற்றுக்கோ, எழுதி படிக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து ஆரம்பித்து இந்த டீ கடையில் ஒட்டி இருக்கிற போஸ்டர் எல்லாம் தான் ஃபர்ஸ்ட் கூட்டி கூட்டி படிப்பேன். அப்புறம் பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸு போர்டு படிக்கிறது, அப்படி ஆரம்பிச்சு கடைசியில் என்ன சொல்றது, தமிழ் படங்கள் தெலுங்கு படங்கள் எல்லாம் மலையாளத்தில் டப் பண்ணுவாங்க. ஸோ அதில் நிறைய ஹீரோஸ்க்கு மலையாளத்தில் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து வெரி ரிலேட்டபிள், அதனால நான் அதை சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் என்னோட ஒரு ஃப்ரெண்டு அவன் வந்து சவுண்ட் இன்ஜினியராக இருப்பான். ஸோ அவனோட ஸ்டுடியோவில் போய் உட்காரும்போது சுட்டி டிவியில் தான் நிறைய கார்ட்டூன்ஸ் டப்பிங் போயிட்டு இருக்கும். அப்போ மலையாளத்தில் கொச்சி டிவி அப்படின்னு ஒன்று வரும். ஸோ தமிழ் கேட்ட உடனே மலையாளத்தில் உடனே ஸ்கிரிப்ட் இருக்காதுல்ல, ஏன்னா ஸ்கிரிப்டுக்கு உண்டான பட்ஜெட் இருக்காது. ஸோ அந்த தமிழ் கேட்டு உடனே நீ மலையாளத்தில் பேசிடுவேன்னா உனக்கு ஒரு சான்ஸ் தரோன்னு சொல்லிட்டு அப்படி சுட்டி டிவிக்கு டப் பண்ண ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரே நாளில் ஒரு 7 எபிசோட்ஸ் எல்லாம் பேசினாதான் நமக்கு வந்து டிமாண்ட் இருக்கும். ஒரு 250 rupees பெர் எபிசோட் கிடைக்கும். ஸோ அப்படி பேசி ஆரம்பிச்சு கடைசியில் ஆல்மோஸ்ட் இந்த தமிழ் ஹீரோஸ் லைக் சிம்பு சார்லேருந்து ஆரம்பிச்சு விஷால் சார், ஜீவா சார், ஆர்யா சார் எல்லாருக்கும் மலையாளத்தில் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அது ஏன் சொல்றேன்னா, இப்போ ஜேபி சார் சொன்ன மாதிரி இங்க நிறைய பேர் இயக்குனர்கள் ஆகணும்னு ஆசைப்பட்டு இங்க நின்றுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி எங்களை மாதிரி நிறைய கலைஞர்கள் ஆக்டர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு நிறைய இடங்கள்ல இருந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும், அந்த நேரத்துல உங்களுக்கு வாய்ப்பு வரும். அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் மணிகண்டன் சார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். ஆக்சுவலா இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நான் கேரளால இருந்து வந்தேன், தாய்மொழி தமிழ் தான், ஆனா கேரளால தான் பிறந்து வளர்ந்தேன். அங்கேயும் இங்க வந்து தமிழ் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு கிடைச்ச எல்லா ஸ்கிரிப்டுமே தங்கிலீஷ்ல வருது. நானே தமிழ் படிக்கிறேன், நீங்க எனக்கு தமிழ் கூட இங்கிலீஷ்ல எழுதிதான் தராங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு வேடிக்கையான விஷயம், கடைசியில் எனக்கு நல்ல ஒரு பிரேக் கிடைச்ச படம் ஹிருதயம். அந்த ஹிருதயத்துல நான் மலையாளத்துல போய் தமிழ் கேரக்டர் பண்ணி சொல்வாங்க, அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு தமிழ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்ஃபேக்ட் இந்த மேடையில் உட்காரும்போது நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மேடையில் உட்கார்ந்தது 2015 தனி ஒருவன் அப்படிங்கிற படத்துல மோகன் ராஜா சார் என்னோட ஒரு மேடை நாடகம் பார்த்துதான் எனக்கு அந்த குமாருங்கிற ஒரு கேரக்டர், ஒரு 4 சீன்ல தான் வருவேன். ஒரு மணிமேகலையோட லவர்னு சொல்லிட்டு ஒரு பையன் வருவான், அந்த பையன் தான் நானு. அந்த படத்தோட சக்சஸ் மீட்ல அவர் என்னை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி, அவரே கால் பண்ணி என்ன ஓரமா அங்க நான் உட்காந்துருந்தேன். அப்போ கூட என்ன கூப்பிட்டு பேச வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தமிழ் சினிமா ஆக்சுவலா ரொம்ப வெல்கமிங்கா எனக்கு இருந்துச்சு. பட் ஆனா 2015 இருந்து அதுக்கப்புறம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்காம, அதான் நான் சொன்ன மாதிரி அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியம். நாம எப்படி நம்மளை தக்க வச்சுக்கிறோம், ஒரு ஆர்டிஸ்டா நம்ம இந்த சினிமாவை சார்ந்து இருக்கிற வேலைகள் பண்ணி நம்ம எப்படியாவது சர்வைவ் பண்ணணும். அப்பதான் நமக்குள்ள இருக்கிற அந்த பேஷன் க்ரோ ஆயிட்டே இருக்கும். கடைசியில இப்ப ஹிருதயம் வந்ததுக்கு அப்புறமா கார்கின்னு ஒரு படம் கிடைச்சது, அதுவும் தியேட்டர்னாலதான் கிடைச்சது. ஏன்னா கௌதம் ராமச்சந்திரன் அதோட டைரக்டர் என்னோட பிளே பார்த்துட்டு தான் சாய் பல்லவியோட அந்த பேர் கேரக்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜேபியும் நானும், ஆக்சுவலா ஜேபி ஆக்டர் கூட, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, பட் ஆனா ஜேபி வந்து ஒரு சிறந்த ஆக்டரும் கூட. ஸோ அதனால ஆனா எங்க மாதிரி ஆர்டிஸ்டுக்கு ஆக்டிங் இண்டஸ்ட்ரிக்கு அவரை நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னாலும் அது நல்லதா போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நீங்க பண்றீங்கன்னா கண்டிப்பா இன்னும் நீங்க ஆக்டிங் பண்ணாலும் சரி, கண்டிப்பா இப்போ எல்லா இயக்குநர்களும் நடிச்சிட்டு இருக்காங்க. அதனால நீங்களும் நடிக்க மட்டும் போயிடாதீங்க, படங்களும் எடுங்க. இந்த மாதிரி படங்கள் நானும் ஜேபியும் சேர்ந்து ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று பண்ணியிருந்தோம் 2014. அப்போலேருந்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொன்ன மாதிரி லென்ஸ் படத்துலேருந்தே அவர் என்ன காஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாரு, தலை கூத்தலுக்கும் கேட்டாரு. அப்புறம் கடைசியில காதல் என்பது பொது உடைமையில தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு. ஆக்சுவலா அதான் எகெயின் நேரம் தான் அதுக்கும் காரணம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, எல்லாருக்கும் நேரம் இருக்கு. வினீத் சார் பத்தி சொல்லணும். வினீத் சார் நான் என்னோட சைல்ட்ஹுட் ஹீரோ. நீங்க ஏன்னா சின்ன வயசுல நான் காதல் தேசம் பார்க்கும்போது உங்களை மாதிரி அந்த மஷ்ரூம் கட் அப்படிங்கிற அந்த ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அடம் பிடிச்சு, இதை எங்க அப்பா அவங்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப அடம் பிடிச்சு அம்மா
வந்து ஒத்துக்கல. அவங்க வந்து சம்மர் கட்டுன்னு சொல்லுவாங்க, மொத்தமா அடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாத, சரி ஓகே இவனுக்கு கொஞ்சம் முடி இருக்கு, இவன் இது பண்ணட்டும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே நான் வந்து இப்படி இப்படி பண்ணுவேன் சார மாதிரி. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு சார் கூட நடிச்சது வந்து ஒரு பெரிய ஒரு எனக்கு வந்து இட் வாஸ் an honor sharing screen space with you sir. அண்ட் ரோஹிணி மேம் ஆல்சோ, ரோஹிணி மேமோட பெரிய ஃபேன் நான். அது அவங்க கூட we traveled together in this film almost for 25-28 days. அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு எல்லாத்தையும் பத்தியும் தெரிஞ்சிருக்கு. she is such a knowledgeable woman அப்படிங்கிறது. இப்போ நான் 1-2 வாட்டி கமல் சார்கிட்ட 1-2 வாட்டி பேசியிருக்கேன். அப்போ நமக்கு தெரியும் இல்லையா, அவருக்கு எல்லாத்த பத்தியும் தெரியும். அந்த மாதிரி ஒரு லேடி கமல் அவங்க ஆக்சுவலா. அவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் தமிழ்ல நீங்க பண்ணணும் மேடம். நீங்க தெலுங்குலயும் மலையாளத்திலும் நிறைய பண்றீங்க தெரியுது. ஆனா தமிழ்லயும் நிறைய படங்கள் பண்ணணும். நீங்க படம் இயக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியும். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கட்டும் மேடம், ப்ளீஸ். ஐ விஷ் தட் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் லிஜோ அண்ட் அனுஷா 2 பேருமே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு, ஏன்னா இதுல அவங்க 2 பேரோடய ஒரு நண்பனான கேரக்டர் தான் எனக்கு. ஆக்சுவலா நாங்க செட்லயும் அதே மாதிரிதான். அந்த படம் ஷூட் பூரா நாங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டோம். இன்ஃபேக்ட் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய நாங்க சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு, அதுவும் இவ்வளோ நல்ல விதமா வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய, ஜேபி சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஏஞ்சலா எங்களுக்கு வந்து எங்களை இந்த படத்தையே தூக்கி பிடிச்சு நிக்கிற தனஞ்சயன் சார். சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. we'll be indebted to you for life. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டா, மணிவண்ணன் சாருக்கும் தெரியும், ஒரு ஆர்டிஸ்டா நம்ம படம் பண்ணிடலாம். ஆனா அதுக்கு ஒரு டெஸ்டினி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அது எப்ப வரும், அது வருமா இல்லையா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளேயே இருக்கும். இது வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நம்ம ரொம்ப ஒரு பயங்கரமான லோ ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அப்படி இருக்கிற ஒரு டைம்ல தனஞ்சயன் சார் வந்து இதை தூக்கி பிடிச்சு உங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனும் நடத்தி, பயங்கரமா ப்ரமோஷன் நடத்தி, டெஸ்ட் ஸ்கிரீனிங்ஸ் வச்சு அதுலேருந்து ஃபீட்பேக் எடுத்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி வேற லெவல் சார். நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி ஒரு ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பிளெஸிங் சார். ஸோ அதனால ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன், சாரி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை ப்ளீஸ் எல்லாரும் கரெக்டான ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இது வந்து இவ்வளோ போராடி நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இனிமே இது உங்க கையில தான் இருக்கு. ப்ளீஸ் அதனால ஒரு வேண்டுகோளா, ஒரு ரிக்வெஸ்டா வச்சுக்கிறோம். எல்லாரும் மீடியா நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அது ஜென்யூனாவே நீங்க அதை பகிர்ந்துக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நெல்சன் பேசினதுக்கப்புறம் நான் பேசினா அது ரொம்ப சுமாராக இருக்கும். ஏன்னா நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரு பதட்டமாக உட்காந்துட்டு இருக்கேன். நான் அது எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப பேச வராது. அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. நான் இந்த படத்தை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் மன்னிச்சிடுங்க. நான் படத்தை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் பார்த்தேன். சரவணன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு சரவணன். நான் இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ணலண்ணா எப்படின்ற மாதிரி தான் போனேன். படம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப மரியாதை வந்துருச்சு அந்த டீம் மேலே. ஏன்னா ஒரு விஷயத்தை எடுத்து அதை எவ்வளோ ஜென்யூனாகவும் எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோடையும் பண்ண முடியுமோ அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த மெயினாக ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம், பொறுப்பாக சொல்கிறோம், அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ்க்கு வேண்டியது ட்ராமா, ஒரு சுவாரஸ்யம் வேணும் படம் பார்க்குறதுக்கு. அதுவும் அந்த படத்தில் இருந்தது. படம் முடிகிற வரைக்குமே நான் என்ஜாய் பண்ணேன். எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நடித்தவங்க, மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு ஹோல்சமாக ரொம்ப நல்ல படம், அருமையான படம். டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நான் அந்த ஷோவில் நான் ரொம்ப கவனித்த விஷயம் என்னென்னா, குயர் கம்யூனிட்டியிலேருந்து நிறையா பெண்கள் வந்திருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, நம்மளோட விஷயத்தை ஒருத்தவங்க படமாக எடுத்திருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா யாருமே பேச கூச்சப்பட்டுக்கிட்டே இல்லை, பேச தேவையில்லைன்னு அவாய்ட் பண்ணுற விஷயத்த ஒருத்தவங்க முன்னாடி வந்து படமாக எடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட ஃபேஸை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சாங்ஸ், இந்த 2 சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த தீயாய் மோதும் கண்கள், அந்த வரிகள், அந்த பாட்டெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். படத்தை ரிலீஸ் பண்ணுற தனஞ்சயன் சாருக்கு என்னோட நன்றிகள்.